முத்துவும் ராயனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பவித்ரா நீ வந்து நல்ல பொண்ணாக இருக்கிற, சரி ஓகே அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வா, ஓப்பன் அப் ஆகு அப்படின்னு சொன்னால் ஓப்பன் அப் ஆகாமல் பவித்ரா பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப ஆபத்தான வேலையாக இருக்குது. நேற்று இந்த கடிச்சு வச்சதாக இருக்கட்டும், நேற்று அப்புறம் குக்கிங்கில் பண்ண அந்த வேலைகளாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ கிச்சனில் என்ன வேலைகள் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, நான் பார்த்துருக்கேன். ஒரு இதை கொடுக்க மாட்டேன், சுகர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை மீன் பண்ணுறாரா, எதை மீன் பண்ணுறாருன்னு தெரில. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே ராணுவ வந்துட்டு இந்த வீக் யார் போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை அண்ணன் அப்படிங்கிறாரு. ஸோ அண்ணன் ரஞ்சித் அண்ணன் தான் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து முத்துக்குமரன் வந்து சோஃபாவில் இருந்து பவித்ரா பற்றி பேக் பைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த ஷோ இனிஷியலாக ஃபஸ்ட் 2 months பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியில் பவித்ரா வந்து முத்துவை குத்தி பேசிகிட்டே இருப்பாங்க. பட் செப்பரேட்டாக பவித்ரா நல்ல பொண்ணுங்கிறதுனால அது வந்து பெருசாக தெரியாமல் போயிடுச்சு. பட் பவித்ரா எவ்வளோ நல்ல பொண்ணாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வந்து முத்துன்னு வரும்போது குத்தி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு டாஸ்க் வரும்போது முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாரு, எங்கள் அம்மாவை தான் நான் மனுஷின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் பவித்ராவை நல்ல மனுஷின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் இருந்தால் அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகி பவித்ரா கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டாஸ்க்காக இருக்கட்டும், ட்ரூத் ஆர் டேர் விளையாடும்போது அப்போவும் எல்லாத்துக்கும் முத்துக்கு மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒன்றுக்கும் அந்த ராஜாராணி டாஸ்கில் எல்லாத்துலேயுமே முத்துக்கு எகென்ஸ்டாக தான் பேசியிருப்பாங்க. ஸோ அது நல்ல ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ முத்து பேசும்போது மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முத்து வந்து பவித்ரா பேக் பைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யார் பேக் பைட் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லோரும் வந்து நான் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரயான் வின் பண்ணிட்டாரு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை. ஸோ வந்து பயங்கரமாக ப்ளூ டீம் அழப்போகுது, ப்ளூ டீமை பார்க்கணும், ஃபேஸ் பார்க்கணும். இதில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ டீம் ஃபேஸை பார்த்து என்ன ஆக போகுது, இப்போ இது ஒரு டாஸ்க், இதில் தோற்ற இனி அடுத்து டைட்டில் வின் பண்ணும்போது அப்போ எல்லோரும் இந்த தோற்றவங்களோட ஃபேஸை பார்க்குறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதை யோசிச்சுட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணி எல்லோரும் ஏதோ ரொம்ப, அதாவது முத்துவை எதுலேயுமே தோக்கடிக்க முடியல, இதில் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ டைட்டில் கிடச்சா என்ன பண்ணுவாங்களோ தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ்